ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 4ல இருந்து கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல அபெக்ஸ் லிமிடெட் ஹேஸ் அன் ஆப்ளிகேஷன் டு ரெடீம் ₹50 crore bonds 6 year hence. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கம்பெனி வந்து ரெடீம் பண்றாங்க 50 crores பாண்ட்ஸை, பட் நாட் இமிடியேட்லி. எப்போ? ஆஃப்டர் 6 years. 6 year ஹென்ஸ்னா ஆஃப்டர் 6 yearsக்கு அப்புறம் ரெடீம் பண்ண போறாங்களாம். இப்போ ஹவு மச் ஷுட் த கம்பெனி டெபாசிட் ஆனுவலி? இப்போ ஆனுவலி ஒரு மந்த்தும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க இந்த சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட்ல. இப்போ ஆர் வந்து 12% கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இது ஆன்யூட்டி. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச், இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ கேட்கல, ஹவு மச் ஷுட் த கம்பெனி டெபாசிட் ஆனுவலி. இப்போ ஒவ்வொரு மந்த்தும் அவங்க வந்து அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆன்யூட்டி கேட்டிருக்காங்களா, சிங்கிள் கேஷ் ஃப்ளோ கேட்டிருக்காங்களா, மல்டிபிள் கேஷ் ஃப்ளோ கேட்டிருக்காங்களா. ஸோ வந்து கொஸ்டினை நல்லா புரிஞ்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர் வேல்யூ ஆன்யூட்டி 50 crore கொடுத்துட்டாங்க. ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% கொடுத்துட்டாங்க. என் வந்து 6 yearsன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார்முலா இல்லையாச்சு. இப்போ 1 + ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12%. அப்போ 12/100 போட்டிங்கன்னா 0.12 வரும். எவ்வளோ இயர்ஸ்? 6 years. -1 டிவைடட் திரும்பி ஆர் தான் ஃபார்முலாவில் இருக்கு. அப்போ 0.12. இப்போ 1 + 0.12 போட்டிங்கன்னா 1 + 0.12 போட்டிங்கன்னா 1.12. இப்போ நம்மளுக்கு இங்கே ஜீரோவாக இருக்கணும். 0. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு 1.12. இப்போ எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6. அப்போ நம்மளுக்கு இங்கே 7 வரணும். அப்போ 1.973 9738 எடுத்துக்கலாம். இப்போ 1797 இல்லை 3 digit எடுத்துக்கலாம், இல்லை 4 digit கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ -1 டிவைடட் திரும்பி ஆறு தான் கொடுத்துருந்தாங்க, டிவைடட் 0.12 போட்டிங்கன்னா 8.115. இப்போ நம்மளுக்கு ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இங்கே வச்சுட்டு இதை டிவைட் கொண்டு போகலாம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி வந்து 50 crores கொடுத்துருந்தாங்க. இப்போ 50 crores டிவைடட் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆன்சர் 8.115 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து 61,61,429 வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ₹1000 ரிசீவபிள் 6 years hence. இப்போ மீனிங் என்ன, நான் 1000 ரிசீவ் பண்ணுறேன், பட் நாட் இமிடியேட்லி, ஆஃப்டர் 6 years அப்புறம் ரிசீவ் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ, இப்போ நம்ம என்கிட்ட ப்ரெசென்ட் வேல்யூவாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ சிங்கிள் கேஷ் ஃப்ளோ தான், ஏன்னா மல்டிபிள் இயர்ஸ் வந்து இங்கே எதுவுமே இல்லை, சிங்கிள் கேஷ் ஃப்ளோ தான். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ = ஃபியூச்சர் வேல்யூ 1 / 1 + r⁻n கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. இப்போ ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ? 1000. இப்போ 1 டிவைடட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்போ 10/100 போட்டிங்கன்னா 0.10. +1 ஆட் பண்ணணுமா? இப்போ 1 + 0.10னா 1.1 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே நம்ம 0 வச்சுட்டு 1.1. அப்போ 6னா இங்கே மேலே வந்து என்ன வரணும்? நம்மளுக்கு 7 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7 வரைக்கும் போட்டிங்கன்னா 1.771 வருது. இப்போ 5 இருக்கனால 1.772. இப்போ 1 டிவைடட் 1.772 போட்டிங்கன்னா 0.564 வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 0.564 இன்ட்டு எவ்வளோ ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 1000. இப்போ 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 564. இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ = 564. இப்போ நம்ம செக்கிங் மெத்தட் போட்டு பார்ப்போமா? 564 இருக்கு. இப்போ 6 yearsக்கு அப்புறம் வந்து எனக்கு ₹1000. இப்போ ப்ளஸ் 10%. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர், 9 அப்போ அப்ராக்சிமேட்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வந்துருச்சா? அப்போ ஒவ்வொரு இயரும் 10% ஆட் பண்ணிட்டே வந்தால் 60 இயர்ல உங்களுக்கு 1000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 6 பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான், அமௌண்ட் மட்டும் வேற கொடுத்துருக்காங்க. 1000 ரிசீவபிள் ஆஃப்டர் 20 years, பட் நாட் இமிடியட்லி, ஆஃப்டர் 20 yearsக்கு அப்புறம் நான் ரிசீவ் பண்றேன். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% ப்ரெசென்ட் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா இப்போ 1001 டிவைட், அப்போ ஆர் வந்து 8% கொடுத்துருக்காங்க. இப்போ 8/100 போட்டிங்கன்னா 0.08 +1 போட்டிங்கன்னா 1.08. இப்போ இங்கே 0 வர வச்சுட்டு 1.08 எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 20 years. இப்போ நம்மளுக்கு மேலே என்ன வரணும்? 21 வரணும். 21. இப்போ 4.660 இருக்கா? இப்போ 4.661 எடுத்துக்கலாம். அப்போ 1 டிவைடட் 4.661 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000. இப்போ இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 214.5 வருதா? இப்போ நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி எடுக்கும்போது ப்ரெசென்ட் வேல்யூ ₹214 எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 3, 4
சாரி 4, 5, 6 பார்த்தோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நோட்ஸ் வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.